நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் தினியம். இப்போ மத்தியமாலேருந்து வருகிற ஆகஸ்ட் 2022க்கு இந்தி தேர்வு நடக்கிறது. அந்த தேர்வுக்கு ஏற்கனவே மத்தியமாலேருந்து ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக டிவிஷன் ரோமன் டிவிஷன் நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து செகண்ட் பேப்பரும் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ மத்தியமாலேருந்து செகண்ட் பேப்பர் 14th ரோமன் பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் மொத்தம் புக்ஸில் டெக்ஸ்ட் புக்கில் 10 கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ஸாக ஃபுல்லாக 5 கொடுத்துருக்காங்க. 5 நீங்கள் பார்த்துட்டிங்க. ஏதாவது ஒன்று தான் இந்த சாய்ஸ் கேட்க மாட்டாங்க. இதில் ஒன்று ஹிந்தி கொடுத்து உனக்கு தெரிஞ்ச மொழியில் ஆங்கிலத்தில் இல்லைன்னா தமிழ் வழியில் எழுதுங்க அப்படின்ற கொஷின் வரும். இதுக்கு மார்க் 5 மார்க்ஸு. இது ஒன்று கொடுத்து ஒன்றில் நீங்கள் ஹிந்தி படிச்சுட்டு அதுக்கு அது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ் எழுதுகிறவங்க தமிழ் எழுதலாம். இப்போ நான் ரீட் பண்ணி காட்டுறேன், பார்த்துங்க. அப்படி பிராந்தி பாஷாமி அனுவாதி கீஜே. பிராந்தி பாஷானா உனக்கு தெரிந்த மொழிகளில் மொழியாக்கம் எழுதவும். அனுவாதம்னா மொழியாக்கம் எழுதுக. 5 மார்க்கு. முஜே பகாடிக்கு चोटी पर पग चना था और सम्य दंग हो रहा था. जंगल में बाघ अपने शिकार पर बार या 5 बजे ही आ रहा जाता है. इसलिए मैं बड़ा सावधान होकर बल रहा था. गड़ी सड़ाई पर मैं चला जा रहा था. एक पैर संभल कर रखता जा रहा था. एक झाड़ी के आसपास चिड़ियांग कुछ विचित्र रूप से चिड़िड़ा रही थी. उधर जो देखा दो हदर की चढ़कन एकदम बढ़ गई. सामने 300 गज पर झाड़ी के पास बाग गड़ा हुआ दिग्दर्शन कर रहा था. அது ஃபுல்லாக ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி காட்டிருக்கேன். இதுக்கு மொழியாக்கு தமிழில் படித்து காட்டுறேன், பாருங்கள். விடை: நான் மலை உச்சியை அடைய வேண்டி இருந்தது. நேரம் குறைவாக இருந்தது. காட்டில் பாகுன புலின்னு அர்த்தம். காட்டில் புலி இரையை தேட 4 அல்லது 5 மணிக்கே வந்துவிடும். ஆகையால் நான் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டிருந்தேன். கடினமான ஏற்றத்தில் நான் ஏறிக்கொண்டிருந்தேன். மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு அடியாக நடந்துட்டுருக்கிறோம். ஒரு புதரின் அருகில் பறவைகள் கொஞ்சம் வித்தியாசமான ஒலி எழுப்பி கொண்டிருந்தன. அங்கே பார்த்ததில் என் இதய துடிப்பு ஒரேடியாக உயர்ந்து விட்டது. அங்கே பறவைகள் திடீர்னு கத்தவும் பயம் வந்துருச்சான். அதனால் இதை துடிக்க ஆரம்பிச்சிருச்சான் அவனுக்கு. எதிரில் 300 கஜ தூரத்தில் புதருக்கு அருகில் புலி நின்று கொண்டு நாலாபுரமும் பார்த்து கொண்டிருந்தது. இதை ஹிந்தியில் படிச்சுட்டு தமிழ் வழி எழுதுகிறவங்க இங்கே தமிழ் எழுதணும். ஆங்கிலத்தில் இருக்கவங்க அது ஆங்கிலத்தை படிச்சுட்டு ஆங்கிலத்தோடு எழுதணும். அடுத்து செகண்டு. दिल्ली के सिंहासन पर बैठने वाला मुगल बादशाह बाबर था. वह बड़ा ही बुद्धिमान और विद्वान था. यज्ञ कवि भी थी. उसे कला से बड़ा प्रेम था. बाबर के बाद हुमायूं सिंहासन अरियासन सिंहासन அந்த சிம்ஹாசன் பர் பைட்டா. உஷே ஜோதிஷ் அப்படின்னா ஜோசியம் பார்க்கறது. ஜோதிஷ் சாஸ்திர से बड़ा प्रेम था. वह नक्षत्र का हिसाब करने उसके अनुसार अपना दरबार किया करता था. कहते हैं कि एक बार किसी बिस्ती ने उसके प्राण बचाए थे. हुमायूं ने उसके 3 घंटे में लिए बादशाह बनाया था. இதுக்கு மீனிங் இங்கே படிக்கணும், லிசன் பண்ணிக்கோங்க. விடை: தில்லி அரியணையில் அந்த அரியணை சிம்மாசனத்தில் தில்லி அரியணையில் அமர்ந்த முதல் முகலாய மன்னர் பாபர் ஆவார். அவர் சிறந்த அறிவாளியும்
பண்டிதரும் மட்டுமல்ல, சிறந்த கவிஞருமாவார். அவர் கலையில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். நாட்டம்னா விருப்பம் கொண்டவர். பாபரை அடுத்து ஹுமாயூன் அரியணையில் அமர்ந்தான். அவனுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதிக நாட்டம் இருந்தது. ஜோசியத்திலிருந்து அந்த சாஸ்திரத்தில் அதிகமாக விருப்பம் இருந்ததான் ஹுமாயூனுக்கு. அவன் நட்சத்திரங்களை கணக்கிட்டு அதற்கு ஏற்ப தன் சபையை நடத்தி வந்தான். ஒருமுறை தண்ணீர் சுமக்கும் ஒருவன் இவனுடைய உயிரை காப்பாற்றியதற்காக ஹுமாயூன் அவனை 3 மணி நேரத்திற்கு சக்கரவர்த்தியாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, இதுக்கு வந்துகிட்டே இருக்கும், நல்லா பார்த்துங்க. இந்த 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. 3rd ஒன், अंग्रेजी ने पुदुकोटे के राजा पुदुकोटे राजा को पत्र लिखा। उसमें लिखा था कि कटबोम्मन को पकड़ा देने पर अच्छा पुरस्कार दिया जाएगा। पुरस्कार के लोभ में पुदुकोटे के राजा ने कटबोम्मन के पास अपने नौकरों को भेजा। उन्होंने कटबोम्मन का पता लगाकर उनके राजमहल अपने पैलेस அரண்மனைன்றது राजमहल में बुलाया। कटबोम्मन पुदुकोटे के राजा का कपड़ नहीं जानते थे। पुदुकोटे के राजा ने कटबोम्मन के राजमहल में पहुंचने का समाचार अंग्रेजी को दिया। समाचार அந்த செய்திகள் இருக்கும். समाचार पाते ही अंग्रेजी ने कटबोम्मन को கைது कर लिया. கட்டபொம்மன் வருஷத்தில் அங்கே என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இது ஆங்கிலத்தில் எழுதலாம். விடை, நீ கட்டபொம்மனை நீ பிடித்து கொடுத்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் புதுக்கோட்டை அரசனுக்கு கடிதம் எழுதினார்கள். சன்மானம் பெறும் பேராசையால் புதுக்கோட்டை மன்னர் தன் பணியாட்களை கட்டபொம்மனிடம் அனுப்பினான். அவர்கள் கட்டபொம்மன் இருக்கும் இடத்தை அறிந்து அவரை அரண்மனைக்கு அழைத்தனர். கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனின் கபடத்தை உணரவில்லை. சரி, கபடம் அப்படின்னா இந்த சூழ்ச்சி உணரலை. சரி, கட்டபொம்மன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன, மன்னன் கூப்பிட்டுருக்கான்னு கட்டபொம்மன் வராருங்க புதுக்கோட்டைக்கு. உணரவில்லை. கட்டபொம்மன் புதுக்கோட்டை அரண்மனைக்கு வந்துவிட்டார் என்ற செய்தியை புதுக்கோட்டை மன்னர் ஆங்கிலேயருக்கு அனுப்பினான். செய்தி கிடைத்தவுடன் வெள்ளையர்கள் கட்டபொம்மனை கைது செய்து விட்டார்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நல்லா பார்த்துங்க. 4th, हमारा देश बहुत बड़ा है, इसकी बड़ाई का अनुमान इस प्रकार किया जा सकता है कि जाति आप उधर से दक्षिण कश्मीर में குமாரி அப்படின்னா கன்னியாகுமரி தான் குமாரின்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா. குமாரி அன்டிரீப்பு தக்கு கன்னியாகுமரி வரை 10 மீல் ரோஜ் பல்கர் பார் கரே 10 மைல் வரைக்கும் நம்ம நடக்கணும் அப்படின்றாங்க. அந்த சல்கர் பார் கரே தோ கம் சே காம் 8 மகினே சாகி. அதுக்கு அங்கே போய் சேர்றதுக்கு 8 மாதங்கள் ஆகும். அவர் இத்தனா ஆகி சம்மிய பூரக் சே பக்ஷிம் அப்படின்னா கிழக்குன்னு அர்த்தம். பக்ஷிம் சிந்துவிலிருந்து அஸ்ஸாம் அது ஒரு மாநிலம், அஸ்ஸாம் வரை. அஸ்ஸாம் தக்கு பார் करने में लगेगा। यह देश इतना बड़ा है कि कोई भी महीना हो आपको इसके हर प्रकार की जलवायु मिल सकती हूँ। कोई ऐसा फल नहीं, कोई ऐसा अन्न नहीं जो इस देश में न होता है. இது இப்போ நம்ம தமிழ் வழியில் தமிழ் ஃபுல்லாக படித்து காட்டுறோம், பார்த்துங்க. விடை, நம் நாடு மிக பெரியதாகும். இது எவ்வளவு பெரியது என்பதை அனுமானிக்க நீங்கள் வடக்கில் இருந்து தெற்கே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அடைய தினமும் 10 மைல் தூரம் நடந்தால் ஏறக்குறைய 8 மாதங்களில் சேர முடியும். நடந்து போனால் அங்கேருந்து பார்த்து 8 மாதங்கள் ஆகும்.
கிழக்கிலிருந்து மேற்கே சிந்துவிலிருந்து அஸ்ஸாம் வரை யாத்திரை செய்தாலும் இக்காலம்தான் பிடிக்கும். இது மிக பரவலான நாடாக இருப்பதால் எந்த மாதத்திலும் எல்லா பருவ சீதோஷ்ணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இந்த நாட்டில் கிடைக்காத பழங்களும் உணவுப் பொருள்களும் இல்லை என்றே கூறலாம். 5. जब से मनुष्य को एवरेस्ट चोटी का पता लगा वह उस पर चढ़ने के प्रयत्न बराबर करता था. भिन्न भिन्न जाति तथा देशों के लोग आए और निराश होकर लौटते रहे. गहयों ने इस प्रयत्न में अपनी जान की भी बलि थी. लेकिन मनुष्य जाति की हिम्मत कभी टूटी नहीं. पहली बार सन 1921 में दूसरी बार सन 1922 में विशेष प्रयत्न किए गए. सन 1923 में एक ब्रिटिश पर्वतारोही दल ने कर्नल हंट ने नेतृत्व में अपनी कोशिश में विजय पाई. இப்போ வந்து தமிழில் பார்க்குறோம். இது வந்து எவரெஸ்ட்டை பற்றி பார்க்குறோம். யார் வந்து மலை ஏறினது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மனிதனுக்கு எவரெஸ்ட் சிகரத்தை பற்றி தெரிந்த நாள் முதலாக அவன் அதன் மீது ஏறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து வந்தான். வெவ்வேறு ஜாதி மற்றும் தேசத்து மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து சென்றார்கள். பலர் இந்த முயற்சியில் தங்கள் உயிரையும் பலி கொடுத்தனர். ஆனால் மனித இனத்தின் தைரியம் ஒருபொழுதும் அழியவில்லை. முதல் முறையாக 1921 ஆண்டிலும் இரண்டாவது முறையாக 1922 ஆண்டிலும் சிறப்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆண்டில் தான் வந்து சிறப்பாக முயற்சி எடுத்தாங்களாம். 1923 ஆண்டில் ஒரு பிரிட்டிஷ் மலையேறும் குழு கர்னல் ஹண்டின் என்ற தலைமையில் தன் முயற்சியில் இது வெற்றி பெற்றது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். இந்த 5 படிச்சும் கண்டிப்பாக ஒன்று வரும். இதில் சாய்ஸ் வராது, நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். நன்றி, தன்யவாத்.